அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக ஒரு முக்கியமான மருந்து பற்றியும், அதாவது வெளியில் சொல்ல முடியாத நோய்களுக்கு மருந்து பற்றி நம்ம சொல்ல போகிறோம். வெட்டை நோய் முற்றினால் கட்டையிலே என்பது பழமொழி. அப்போ அந்த வெட்டை நோய் எதனால் வருகிறதுனா, ஒரு கிருமி தொற்றுன்னு பொதுவாக சொல்லிடுவாங்க. அந்த கிருமி தொற்றுள்ள ஆணிடம் ஒரு பெண் உடலுறவு கொள்ளும்போதோ, இல்லை அந்த பெண்ணுக்கு அந்த நோய் இருந்தாலோ, ஒரு ஆண் உடலுறவு கொள்ளும்போதோ அந்த நோய் எளிதில் பரவுகிறது. இந்த நோய்க்கு மருந்து உண்டானா முன்காலத்திலேயே நல்ல நல்ல மருந்துகள்லாம் இருக்குது. ஒரு விலை மாதிரியிடம் ஒரு ஆண் சென்று விட்டால், அந்த பெண்ணுக்கு அந்த நோய் இருந்தால் 15 நாளிலே தொற்றிக்கொள்ளும். அதிலும் இன்றைக்கி வாய் வச்சு செய்கிற உறவு நடைமுறை அதிகமாகிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதை விட 15 நாளைக்கு முன்னாலே உள்ளது சீக்கிரத்தில் பரவி புற்றுநோயாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நோய் தீவிரமடையும் போது ஆண்குறி எரிச்சலாக இருக்கும். அதாவது வெடிப்பு மாதிரி விழுந்து அது உங்களுக்கு ஒரு வலி அதிகமாக கொடுக்கும். நீர் எரிச்சல் அதிகமாக இருக்கும். பின்பு அதில் அதாவது சீழ் வடித மாதிரி வடிய ஆரம்பிக்கும். இது உடனே நம்ம கவனித்தோம்னா சீக்கிரத்தில் இந்த கிருமி 3 மாதத்திலேயே ஒழிச்சிடலாம். கொஞ்சம் முத்த விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 6 மாதத்துக்கு மேலே 9 மாதம் வரைக்கும் இந்த கிருமி அழியதுக்கு ஆயிடுது. அதனால் நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெக்கப்படாமல் நீங்கள் எந்த மருத்துவரையோ நீங்கள் அணுகி அதுக்கு தகுந்த மருந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த நோய் அதிகம் முற்றும்போது தொடை இடுக்குகளில் உள்ள நிணநீர் சுரப்பிகள் வீக்கமடைஞ்சு நடக்க முடியாத சூழ்நிலை வரும். சிறுநீர் கழிக்க முடியாத சிரமமெல்லாம் ஏற்படும். அதனால் முட்டை விடாமல் இன்றைக்கி நிறைய அப்படி கேஸ்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆண் பெண் இருவரும் ஒழுக்கத்தை கடைப்பிடித்து நல்ல முறையில் இருக்குதுக்கு பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம மருந்தை பற்றி பார்ப்போம். இதற்கு நம்ம தயாரிக்கிற சீவகற்பம் நல்ல மருந்தாக பயன்படுது. சீவகற்பத்தை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கோம். இன்னொருக்கா கூட நம்ம அதை போடுவோம். அந்த மாதிரி ரசகந்தி சூரணம் எல்லாத்திலையுமே மருந்தை நம்ம கெட்டி தான் பயன்படுத்துகிறோம். ரசத்தை கெட்டிடுறோம், அது மாதிரி கந்தகத்தை கெட்டிடுறோம். நம்ம சிவகற்பத்திலேருந்து கந்தகத்தை கெட்டி பயன்படுத்துனாலும் அதில் செங்கொட்டையில் குளித்த இலமாக எடுக்கிறதுனாலையும் அதிகமான பயனை தருகிறது. அதே போல் போகர் 7000 உள்ள கரிசாலை கற்பம் பயன்படுது. இந்த நோய் முத்திருச்சு அப்படின்னா பஞ்சகல்பம் தொடர்ந்து 48 நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிக்கிட்டே இந்த மருந்து எடுக்கும்போது அதோடைய நோயை பாதி அளவில் குணமாக்கிடலாம். அதனால் பஞ்சகல்பமும் இதுக்கு முக்கிய மருந்தாக பயன்படுது. ஏற்கனவே இந்த பஞ்சகல்பத்தை பற்றி நிறைய அதில் நம்ம சொல்லியிருக்கோம். கொரோனா காலத்திலலாம்
இந்த பஞ்சகற்பத்தை நிறைய பயன்படுத்தி நிறைய குணமாக்கியிருக்கோம். அதனால் இன்னும் இந்த வீடியோவில் நிறைய போட வேண்டியிருக்கு. இப்போ விரிவாக பேசணுன்னா வீடியோ ரொம்ப விரிவாக போகும். இதில் இன்னும் ஒரு சில மருந்துகளை பற்றியும் இதில் ஒரு சில அறிவுரை பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.